தாண்டி நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். जिसका हल करने के लिए किसी अगुवे के पास कोई ताकत नहीं या बुद्धि नहीं है. இந்த காரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு எந்த தலைவரிடத்திலே பலனும் இல்லை, அறிவும் இல்லை. और इस प्रकार की बातें इस शताब्दी में नहीं हुआ है. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியவில்லை. और कई 100 साल के अंदर इस प्रकार की बातें कभी नहीं हुई है. கடந்த 100 ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கவில்லை. इसलिए बहुत लोगों के जी में जी नहीं रहा. அநேகருடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. लेकिन परमेश्वर के लोग जो हैं वे इस बात के इंतजार करते हैं उनके लिए जो वायदा किया गया है. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறார்கள். और उन वायदा क्यों देर किया जा रहा करके उनके अंदर एक बहुत बड़ा प्रश्न है. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் ஏன் கால தாமதமாகி கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே உண்டு. मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். मैं एक लंबी चौड़ी संदेश को नहीं लाया हूं. நான் ஒரு பெரிய நீளமான செய்தி அல்ல. लेकिन एक खास बात मैं आपसे कहने के लिए चाहता हूं. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். जब मैं इन बातों को लेके प्रार्थना कर रहा था, எப்பொழுது நான் இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ, पवित्र आत्मा ने मेरे अंदर एक बात को जबरदस्ती करके लगातार बोलते रहा. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார். ये पहला है. இது முதலாவதாக. एक और दो बातें नजदीक में आने वाला है करके. இன்னும் இரண்டு காரியங்கள் சமீப நாட்களுக்குள்ளாக வர வேண்டியதா இருக்கிறது. मैं और घबरा गया. நான் இன்னும் கலக்கமுற்றேன். प्रभु एक बात में संसार उड़ रहा है. இங்கே ஒரு காரியத்தை தாங்க முடியாமல் உலகம் தத்தளிக்கிறது. लेकिन और दो बातें अगर होंगी तो कैसा होगा? இன்னும் இரண்டு காரியங்கள் ஒருவேளை நடக்குமானால் உலகம் என்னவாகும்? तब तेरा दिया हुआ वायदा जो परमेश्वर के कलीसिया के लिए, परमेश्वर की सेवकाई के लिए, परमेश्वर के लोगों के व्यक्तिगत जीवन के लिए, उसका क्या होगा? நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய காரியங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவாகும்? प्रभु ने बारंबार एक बात को पर कहा. ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியங்களை சொன்னார். वचन को देखो, வசனத்தை பார், वचनों को देखो, வசனத்தை பார். बीती हुई बातों को मैं याद दिलाने के लिए चाहता हूं. பின்னாட்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். मेरे वायदा को पूरा होने के पहले, என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாக, जब वायदा पूरा होने का नजदीक पहुंचेंगे, எப்பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய நாட்களுக்கு சமீபித்து வருகிறோமோ, उसके पहले आफतियां बढ़ती हुई तुम देखोगे. நீ அந்த அதற்கு முன்பதாக ஆபத்துக்கள் பெருகி வருகிற காரியத்தை பார்க்க முடியும். इसलिए मैंने उसके ऊपर ध्यान दिया. எனவே நான் அவைகளின் மீது கவனத்தை செலுத்த मैं ஆரம்பித்தேன். कुछ बातों को आपके साथ बांटने के लिए चाहता हूं. சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள मेरे விரும்புகிறேன். साथ आप खोलिएगा. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். प्रेरितों के काम उसका 7वां अध्याय. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம். प्रेरितों के काम उसका 7वां अध्याय. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம். Acts of Apostles 7th chapter 17 to 19 पढ़ेंगे. 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 17 to 19, 17, 18, 19. प्रेरितों के काम 7 अध्याय का 17, 18, 19. परंतु जब उस प्रतिज्ञा के पूरे होने के समय निकट आया तो परमेश्वर ने इब्राहिम से की थी, तो मिस्र में वे लोग बढ़ गए, अब बहुत हो गए, जब तक कि मिस्र में दूसरा राजा ना हुआ जो यूसुफ को नहीं जानता था, और उसने हमारी जाति से चतुराई करके हमारे बाप दादाओं के साथ यहां तक व्यवहार किया कि उन्हें अपने बालकों को फेंक देना पड़ा कि वे जीवित न रहे. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடிராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். मैं इन बात पर एक शब्द को ऊपर थोड़ा ध्यान देने के लिए चाहता हूं. ஒரு காரியத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். 17वां पद को अगर आप देखेंगे, 17வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், परमेश्वर ने इब्राहिम से एक वाचा को बांधा था, वायदा को दिया था. ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் அங்கே உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
क्या किया गया है? என்ன செய்திருந்தார்? 400 साल तुम्हारे लोग दूसरे देश में रहेंगे. 400 ஆண்டுகள் உன்னுடைய ஜனங்கள் மற்ற புறஜாதிகள் கையிலே இருப்பார்கள். उसके बाद बहुते संपत्ति के साथ मैं इस देश में लौटाऊंगा. அதற்கு பிற்பாடு அவர்களை அநேக காரியங்களோடு கூட நான் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். बहुत धन को साथ यहाँ लौटाऊंगा. எல்லா பொருட்களோடும் பொன்னோடும் கூட அவர்கள் வருவார்கள். लोग इसके लिए इंतजार कर रहे थे. அதற்கென்று ஜனங்கள் காத்திருந்தார்கள். क्योंकि बार-बार इनसे कहा गया था. ஏனென்றால் திரும்ப திரும்ப அது சொல்லப்பட்டது. हमारा बाप इब्राहिम से परमेश्वर ने कहा था. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 400 साल पूरा होगा. எப்பொழுது 400 ஆண்டுகள் முடியுமோ ये काम पूरा हो जाएगा. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இந்த காரியங்கள் நிறைவேறும். यारों बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது जब समय निकट पहुंचा, நிறைவேறும் காலம் சமீபித்த போது, जब छुटकारा के लिए रास्ता खोलना चाहिए था, அங்கே விடுதலைக்கென்று வாசல் திறக்கப்பட வேண்டிய அந்த நேரத்தில் लोग उसके लिए इंतजार कर रहे थे. उनके लिए रास्ता खोल के आजाद होना था. அதற்கென்று காத்திருந்து எதிர்பார்ப்போடு கூட ஜனங்கள் இருந்த போதிலே, लेकिन यहाँ एक उल्टी बात हो रही है. ஆனால் இங்கே விபரீதமான எதிர்மறையான காரியம் நடைபெறுகிறது. दूसरी बात हो रही है. இங்கே மாறுதலான காரியம் நடைபெறுகிறது. और उनकी चिंता से वो बाहर है. அவளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. वो क्लेश में होके जाना पड़ रहा है. அங்கே உபத்திரவங்களின் வழியாய் போக வேண்டியது இருக்கிறது. और वो प्रार्थना करने की ताकत को भी खो बैठने लायक क्लेश को पा रहे हैं. அங்கே அவ்வளவு பெரிதான கிளேசங்களும் உபத்திரங்களும் உண்டாயிருக்கிறது. அவர்களால் ஜெபிக்க கூட முடியவில்லை. वे केवल लंबे श्वास ले रहे हैं. அவர்கள் பெருமூச்சு மாத்திரம் விட வேண்டியதா இருந்தது. Why God allows such a dark, most dark period before their release? क्यों परमेश्वर ये छुटकारे के पहले इतना बड़ा अंधकार की बातों को क्यों दिया? परमेश्वर कुछ काम कर रहा था, लोग नहीं देख पाए. ஆண்டவர் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார், ஜனங்கள் அறியவில்லை. जब 350 साल हुआ था, எப்பொழுது 350 ஆண்டுகள் நிறைவேறினதோ उस समय परमेश्वर अपना कार्य को शुरू कर दिया था. ஆண்டவர் தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருந்தார். इसलिए मूसा को उसने बचाया. எனவேதான் ஆண்டவர் மோசேயை தப்புவித்தார். लेकिन लोग देख नहीं पाए. लोग देख नहीं पाए. ஆனால் ஜனங்கள் அதை பார்க்க முடியவில்லை. कानूनों को खड़ा किया गया था. அங்கே சட்டதிட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது. यहाँ तक खड़ा किया गया था. அங்கே இப்படியாய் கடுமையாக்கப்பட்டது. अपने बच्चों को नदी में फेंकने का, அங்கே பிள்ளைகளை நதியிலே போடத்தக்கதாக, या खत्म करने का. அவர்களை அழிக்கும்படியாக. लेकिन परमेश्वर अपना कार्य को चुपचाप कर रहा था. ஆனால் ஆண்டவர் அமைதியாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். आज सवेरे आपके दिल में भी कई बातें होती होंगी. இந்த கால வேளையிலே உங்களுடைய இதயத்திலும் अनेक விதமான காரியங்கள் परमेश्वर ने ஓடிக்கொண்டிருக்கலாம். वायदा किया था. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். लेकिन मेरे चारों तरफ जो बातें हो रही है विपरीत हो रहा है. ஆனால் விபரீதமான காரியங்கள் என்னுடைய நாலாபுரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. मैं एकदम दबाया जा रहा हूं. நான் மிகவும் அழுத்தத்திற்குள்ளாய் मैंने காணப்படுகிறேன். सोचा आजादी नजदीक है, நான் நினைத்தேன் விடுதலை சமீபித்திருக்கிறது. परंतु और आफतियां आई हैं. ஆனால் ஆபத்துக்கு மேல் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. यारों मैं आपसे कहने के लिए चाहता हूं, பிரியமானவர்களே, உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். परमेश्वर की क्रिया का शायद आप देख नहीं पाते हो. ஒருவேளை ஆண்டவருடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க கூடாமல் இருக்கலாம். परमेश्वर उनको दबाने वालों के ऊपर न्याय करने के लिए उपाय ढूंढ रहा है. ஆண்டவர் அந்த ஜனங்களை நெருக்குகிறவர்களுக்கு நியாயம் செய்யும்படியான உபாயத்தை தேடிக் उन கொண்டிருக்கிறார். कामों के लिए रास्ता बना रहा है. ஆண்டவர் அந்த காரியங்கள் நிறைவேற வழிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். जरूर आप और हम जानते हैं मूसा ने 30 साल उसको विलंब कर दिया. நாம் அறிந்திருக்கிறபடி மோசே 30 ஆண்டுகள் அங்கே தாமதித்தான். 400 साल को 430 बनाने का कारण मूसा है करके आपको मालूम है. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 400 ஆண்டுகளை 430 ஆண்டுகளாக மோசே ஆக்கினார் என்பது लेकिन தெரியும். परमेश्वर की क्रिया एक अजीब है. ஆனால் ஆண்டவருடைய கிரியை அற்புதமானது. लोग समझ नहीं पा रहे அதை थे. ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. एक बात को मैं इसके साथ जोड़ के फिर इस बात में चले आने के लिए நான் चाहता ஒரு हूं. காரியத்தை இதோடு கூட இணைத்து அதற்கு பிற்பாடு இந்த பகுதிக்கு வர मेरे விரும்புகிறேன். साथ खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். गलतियों की किताब. கலாத்தியருக்கு எழுதின நிருபம். वहां एक बात को आप देख सकते हैं. அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். वहां भी प्रभु यीशु मसीह के समय के बातों को लिखा गया है. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और 4 अध्याय गलतियों की पत्री उसका 4 अध्याय கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 और 5 पद को पढ़ने जा रहे हैं. 4-5 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். गलतियों की पत्री उसका 4 अध्याय கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 और 5 पद को देखेंगे. 4-5 வசனங்களை பார்க்கலாம். वहां भी शब्दों को थोड़ा देखिएगा. அங்கேயும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். जब समय पूरा हुआ तो परमेश्वर ने अपने पुत्र को भेजा जो स्त्री से जन्मा और व्यवस्था के आधीन उत्पन्न हुआ, ताकि व्यवस्था के आधीनों को मोल लेकर छुड़ा ले
और हमको लेपालक होने का पद मिले। இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தோமேயானால் காலம் நிறைவேறின போது 4வது வசனத்தை நாம் புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாகும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது परमेश्वर का ठहराया हुआ एक समय है, ஆண்டவரினாலே நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் உண்டு. यहाँ भी यीशु मसीह के आने का समय को परमेश्वर ने पहले से ठहराया है। இங்கேயும் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரக்கூடிய காலத்தை நேரத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருந்தார். लेकिन आप इतिहास को पलट के देखिएगा, ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை திருப்பி பார்ப்பீர்களானால் यीशु मसीह के पैदा होने के 25 साल के पहले तक ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ग्रीक साम्राज्य टूटा हुआ था, टुकड़ा हुआ था। கிரேக்க சாம்ராஜ்யமானது உடைந்த நிலைமையிலே காணப்பட்டது. लेकिन केवल 25 साल के पहले ஆனால் 25 ஆண்டுகளுக்குள்ளதாக रोमी लोग आके पूरा संसार को छा लिए। ரோம அரசாங்கமானது முழு உலகத்தையும் ஆட்கொண்டது. रोमी लोग बहुत क्रूर लोग थे। ரோமர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். उसके पहले क्रूज पर मार डालने के लिए किसी ने कोशिश नहीं किया था। சிலுவையிலே அறையக்கூடியதான அந்த தண்டனை அதற்கு முன்பதாக இல்லை. पथरवा करते थे கற்களினால் எரிந்து கொள்வார்கள், या काट पर लटका देते थे, அல்லது மரத்திலே தொங்க விடுவார்கள், और या अन्य बातों को करते थे, कभी कभी जला देते थे। அல்ல மற்ற காரியங்களை செய்தார்கள், சில நேரம் உயிரோடு எரித்து விடுவார்கள். और उसको हम पुराना नियम पढ़ते हैं। அதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். लेकिन क्रूज पर लगा के मारने की आज्ञाएं रोम सरकार के अंदर ही लाया गया है। சிலுவையிலே அடித்து கொலை செய்யக்கூடியதான காரியம் இந்த ரோம அரசாங்கத்திடமிருந்து வந்தது. और उसको लाने के लिए, அதை கொண்டு வருவதற்காக अपने बेटे को उस क्रूर मृत्यु में लाने के लिए தன்னுடைய சொந்த குமாரனை அப்படிப்பட்ட கொடூரமான மரணத்துக்கு உட்படுத்தும்படி केवल 25 साल के पहले परमेश्वर रोम सरकार को ला रहा है। 25 ஆண்டுகளுக்குள்ளாக ரோம அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. कठिन दिमाग वालों को ला रहा है, அப்படிப்பட்டதான கடினமானவர்களை கொண்டு ये வந்தார். कठोर दिल वालों को ला रहा है। கடினமான மனதுடையவர்களை கொண்டு வந்தார். यहाँ भी लोगों के ऊपर पवित्र आत्मा पाया जाता था। இங்கேயும் ஜனங்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். जकरिया के ऊपर पाया जाता है, சகரியாவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். एलिजाबेथ के ऊपर पाया जाता है, எலிசபெத் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். सिमियोन के ऊपर पाया जाता है, சிமியோனுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். हन्ना के ऊपर पाया जाता है, அன்னாளுக்கு மேல இருந்தார். इस प्रकार बातें पाई जाती हैं। இப்படிப்பட்டதான காரியம் இருந்தது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. एक तरफ परमेश्वर अपना कार्य को करता है, ஒருபுறம் ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை செய்கிறார், और दूसरा तरफ शत्रु अपना कार्य करता है। இன்னொரு புறம் சத்துரு தன்னுடைய காரியங்களை செய்கிறான். शत्रु चाहता है, சத்துரு விரும்புகிறான், क्योंकि उनको बताया गया है, அவனுக்கு சொல்லப்பட்டது, उनको मालूम है कि बताए जाने की बातों को वो जानता था। அவன் சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறபடினாலே लूका रचित सुसमाचार, லூக்கா எழுதின சுவிசேஷம் वहां पर सिमियोन के ऊपर पवित्र आत्मा रह गया करके बतला के एक बात सिमियोन को कहा गया है। இங்கே சிமியோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வரும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. क्या कहा गया है? என்ன சொல்லப்பட்டது? 26 पद को पढ़ेंगे, 26வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा 25 से लेकर पढ़ेंगे, 25 दूसरा अध्याय का वासिக்கலாம். 25 और 26 पद को पढ़िएगा। லூக்கா 2வது அதிகாரம் 25 26 और 25 पद में क्या लिखा है? 25ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यरूशलेम में समोन नाम एक मनुष्य था, अब वो मनुष्य धर्मी और भक्त था और इजराइल की शांति की बात जो रहा था और पवित्र आत्मा उस पर था। அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். और पवित्र आत्मा से उसको चितावनी हुई थी कि जब तक तू प्रभु के मसीह को देख के न लेगा तब तक मृत्यु को न देखेगा। கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. इस बात को शत्रु कैसा जानता है मसीह आ रहा है? இந்த காரியத்தை சத்ரு கிறிஸ்து வருகிறார் என்பதை எப்படி அறிந்திருந்தான்? यहाँ सिमोन को कहा गया है, இங்கே சிமியோனுக்கு சொல்லப்பட்டது. पवित्र आत्मा जब मुंह खोल के अपनी बात को प्रकट किया எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாய் திறந்து அந்த காரியங்களை சொன்னாரோ तभी उसको मालूम हुआ
इसका मरने के पहले मसीह पैदा हो जाएगा। அப்பொழுது அவனுக்கு தெரிய வந்தது இவனுடைய மரணத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் வந்து விடுவார். इसलिए रोमी सरकार को इतना कड़ा जबरदस्ती के साथ उसने इस्तेमाल किया ताकि हेरोदेस जो है बच्चों को मार डाले। எனவே ரோம அரசாங்கத்தை அவ்வளவு கடினமான ஒரு அரசாங்கமாக அவன் மாற்றி இருந்தான். என்னதால் ஏரோது பிள்ளைகளை கொலை செய்யட்டும். मैं यहाँ पर कुछ बातों को लाने के लिए चाहता நான் हूँ, இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். जिन बातों को प्रभु ने मेरे दिल में बहुत जबरदस्ती करके डाला था। எந்த காரியத்தை ஆண்டவர் மிகவும் வலுவாக எனக்குள்ளே கொடுத்தாரோ वहाँ इस्राएलियों को छुटकारा का पहले एक कठिन समय को ला रहा है। அங்கே இஸ்ரவேலுடைய விடுதலைக்கு முன்பதாக மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறார். यहाँ पर यीशु मसीह के पैदा होने के पहले एक कठिन समय को ला रहा है। இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பதாக ஒரு கடினமான சூழ்நிலை உண்டாக்குகிறார். कौन टारगेट है, किसको टारगेट रखे? யாரை டார்கெட் செய்து? There also its children, here also its children. அங்கேயும் அவருடைய பிள்ளைகள், இங்கேயும் அவருடைய பிள்ளை. बच्चों को ऊपर एक भारी संकट आने वाले दिनों में होने की संभावना को आप और हम अगर जानते हैं, हमारे हाथ में दिए हुए सेवकाई की महत्वता को हम समझेंगे। வரும் நாட்களிலே பிள்ளைகளின் மேல வரக்கூடிய பெரிய ஆபத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கவனமாயிருப்போம். भाई बहन, मैं हाथ जोड़ के आपसे कहने के लिए चाहता हूं, நான் என்னுடைய கரங்களை குவித்து உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். I struggled a lot on listening to this message from the Lord. ये संदेश को पाने के लिए मैं बहुत संघर्ष कर रहा था. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியத்தை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. In the days to come, आने वाले दिनों में வரும் நாட்களிலே शत्रु का ज्यादा नजर बच्चों के ऊपर, जवानों के ऊपर ज्यादा होने के लिए है। इसलिए आप और हम बहुत बहुत होशियारी के साथ अपने सेवकाई को निपटाने की आवश्यकता है। வரும் நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே அல்லது வாலிப பிள்ளைகளுக்கு மேலே சத்துருடைய கண்கள் அதிகமாயிருக்கும். எனவே நாம் அப்படிப்பட்ட கோணத்திலே பிள்ளைகளை கையாள வேண்டும். हमारे पास परमेश्वर ने कई बच्चों को दिया है, நம்முடைய கரங்களிலே ஏராளமான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परिवार में दिया है, நம்முடைய குடும்பங்களிலே கொடுத்திருக்கிறார், सेवकाई में दिया है, நம்முடைய ஊழியத்திலே கொடுத்திருக்கிறார். हम बहुत आंसुओं के साथ परमेश्वर की आवाज सुन के इस कार्य को निपटाने की आवश्यकता है। நாம் மிகுந்த கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் உண்டு. क्योंकि प्रभु का आने की बातों के पहले, ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக जो वायदा आपके लिए मेरे लिए दिया गया है, உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்கு प्रभु முன்பதாக ने क्या कहा? ஆண்டவர் என்ன சொன்னார்? मैं आऊंगा, फिर நான் மறுபடியும் வருவேன், आके तुम्हें ले जाऊंगा जहां मैं हूं। நான் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை அழைத்து செல்வேன். आपको मालूम है, यूहन्ना 14 अध्याय में प्रभु ने वायदा किया है, ஆண்டவர் யோவான் 14வது அதிகாரத்திலே இதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். सारे विश्वासियों के लिए वायदा दिया गया है। எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் क्या கொடுக்கப்பட்டிருக்கிறது. है? என்னது? मैं आऊंगा, நான் வருவேன், मैं फिर आऊंगा, நான் திரும்ப வருவேன், तुम्हारे लिए जगह तैयार करने के बाद आऊंगा, உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் செய்த பின்பு जहां வருவேன். मैं हूं वहां तुम भी जाओगे। எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக वो वायदा आपके लिए मेरे लिए दिया गया है, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. कलीसिया के लिए दिया गया है। சபைகளுக்காக हम கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रतिदिन बाट जोते हैं। ஆமா, நான் அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்கிறோம். शुरुआत के मसीह लोग आप एक दूसरे को देख के मारनाता कहते थे। முந்தைய ஆதி விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மாரநாத்தா என்று சொல்லுவார்கள். ओ, इसका मतलब यीशु जल्दी आ रहा है, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். यीशु जल्दी आ रहा இயேசு है, சீக்கிரம் வரப்போகிறார். यीशु आ रहा है, இயேசு வருகிறார். मारनाथा, மாரநாத்தா, मारनाथा, மாரநாத்தா. इसी से वे एक दूसरे का नमस्कार करते थे। இதை சொல்லிதான் ஒருவரை ஒருவர் அங்கே அவர்கள் வாழ்த்துதலை इसका சொல்லுவார்கள். मतलब क्या कहते थे? இதனுடைய அர்த்தம் என்ன? तैयार रहो, நீ ரெடியா क्या இரு. तैयार है? நீ தயாரா இருக்கிறாயா? यीशु आ रहा है। இயேசு வருகிறார். उस प्रकार की बातों के साथ मसीहत शुरू हुआ। அப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவம் அங்கே ஆரம்பமாகி. इसलिए कलीसिया उसके लिए इंतजार कर रही थी। எனவே சபை அதற்கென்று காத்திருக்கிறது. उसी वायदा को पकड़ के हम आगे दौड़ रहे हैं। அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி பற்றிக்கொண்டு தான் நாம் முன்னே போய் इसी கொண்டிருக்கிறோம். वायदा को लेके ही हम सुसमाचार को फैला रहे हैं। இந்த வாக்குத்தத்தத்தை மனதிலே கொண்டுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். बाइबल बतलाते हैं इसलिए सुसमाचार जो है सब लोगों को सुना देना है। எனவேதான் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ये वायदा हमारे लिए இது है। வாக்குத்தத்தம். लेकिन उसके पहले, ஆனால் இதற்கு முன்பதாக, उस समय पूरा होने के पहले, அந்த காலம் நிறைவேறுவதற்கு முன்பதாக शत्रु का नजर किसके ऊपर है? थोड़ा ध्यान से सुनिए। சத்துருடைய கண்கள் யார் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கவனமாய் I கேளுங்கள். want to tell you again and again. मैं फिर से इसको कहने के लिए चाहता हूं. The young people and the children are the soft target for Satan.
शैतान का पूरा पूरा निशाना बच्चों के ऊपर जवानों के ऊपर लगा हुआ है. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस बात को परमेश्वर पहले जानने के वजह से हमारे ऊपर जिम्मेदारियां दी हैं. இந்த காரியங்களை ஆண்டவர் முன்பதாகவே அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய கரங்களிலே இந்த பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். आज इसके ऊपर मैं थोड़ा सा और प्रकाश को डालने के लिए चाहता हूँ. நான் இந்த காரியத்துல இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறேன். मैंने बैठ के सोचा, நான் உட்கார்ந்து யோசித்துக் जब கொண்டிருந்தேன். वायदा नजदीक आ रहा है, எப்பொழுது வாக்குத்தத்தம் சமீபத்துல வருகிறது, मान लीजिए आप एक गुफा में जा रहे हैं நீங்க ஒரு குகையில போயிட்டு இருக்கிறீங்க, और बिल्कुल अंधकार है, மிகவும் இருட்டா இருக்குது, இருளா இருக்குது, कुछ भी दिखाई नहीं पड़ता है, கொஞ்சமே ஒண்ணுமே தெரியல. कि आपकी गाड़ी जा रही है, உங்களுடைய வண்டி போயிட்டே இருக்குது, जा रही है, போயிட்டே இருக்குது, कुछ भी दिखाई नहीं पड़ता है, ஒண்ணுமே தெரியல. लेकिन जैसा उधर का दरवाजा दिखाई पड़ेगा उतना रोशनी भीतर आना चाहिए. அங்க அந்த குகையானது முடியக்கூடிய இடத்துல வெளியே உள்ள வெளிச்சம் உள்ள வரணும். वही तरीका है. அதுதான் முறை. लेकिन हियर ஆனா இங்க इज टोटली डिफरेंट. बिल्कुल विपरीत में बात और घोर अंधकार, और இன்னும் இன்னும் அதிகமான கடினமான சூழ்நிலை, और घोर अंधकार, இன்னும் அதிகமான காரிருள். प्रभु के नाम की स्तुति महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसका मतलब ये नहीं परमेश्वर कार्य नहीं करता. இதனுடைய அர்த்தம் இதுவல்ல ஆண்டவர் கிரியை செய்யாம இருக்காரு. क्यों लंबी हुई है वो दिन, क्यों लंबी हुई है? ஏன் இந்த காலம் இன்னும் நீண்டு கொண்டே போகுது? मूसा जिस स्थान में प्रभु ने उसको रखा उस स्थान को छोड़ के भाग गया था. தேவன் மோசேயை எந்த வேலைக்கென்று வைத்திருந்தாரோ அதை விட்டுவிட்டு அவன் ஓடிவிட்டார். जरूर उसने पहचाना मुझे बचाने का कारण एक है. அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது, நான் தப்புவிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. एक कारण है, ஒரு காரணம் இருக்குது. जब बहुते बच्चों को ये मौका नहीं मिला, मुझे क्यों मौका मिला है? எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. मुझे परमेश्वर ने क्यों इतना ऊंचा जगह में रख के पढ़ाई दी है? ஏன் என்ன இவ்வளவு உயர்வான இடத்துல வச்சு ஆண்டவர் எனக்கு காரியங்களை क्यों கற்றுக் मुझे கொடுத்தார்? सुरक्षा दिया है? ஏன் எனக்கு பாதுகாப்பு क्यों கொடுக்கப்பட்டது? मुझे अधिकार दिया है? ஏன் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது? इसको वो पहचानने की वजह से कार्य करने के लिए चाहा. அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்திருந்தபடினால கிரியை செய்ய ஆரம்பிச்சான். लेकिन परमेश्वर के समय को नहीं पहचानने के चलते गलती किया. ஆனா ஆண்டவருடைய வேலையை அறியாததனாலே தவறு செய்தார். 10 साल पहले प्रीमेच्योरली उसने कुछ काम करने के लिए चाहा. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக, காலத்துக்கு முன்பதாகவே வேலை செய்ய ஆரம்பித்தார். परमेश्वर के समय को नहीं पहचानने की वजह से, ஆண்டவருடைய நேரத்தை சரியாய் அறியாததனால. वायदा को जानता है लेकिन परमेश्वर का समय को नहीं जानता. வாக்குத்தத்தத்தை அறிந்திருந்தார், ஆனால் ஆண்டவருடைய வேலையை அறிந்திருக்கவில்லை. हम में भी बहुत लोग ऐसे ही हैं. நம்மிடத்திலும் அநேகர் அப்படி இருக்கலாம். हम वायदाओं को जानते हैं, நாம் வாக்குத்தத்தத்தை அறிந்திருக்கிறோம், दिया हुआ वायदा को जानते हैं, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை लेकिन அறிந்திருக்கிறோம், परमेश्वर का समय को नहीं पहचानते हैं. ஆனால் ஆண்டவருடைய வேலையை அறியாமல் இருக்கலாம். इसलिए हम घबराते हैं, எனவே தான் நாம் கலக்கம் அடைகிறோம். इसलिए हमारे रास्ता में गड़बड़ी चले आता எனவே है, தான் நம்முடைய பாதைகளிலே பல குழப்பங்கள். इसलिए हम जो है सामने जो करना है उसको कर नहीं पाते हैं. எனவே நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாமல் இருக்கிறோம். इस सुबह के समय परमेश्वर आपसे बातचीत करने के लिए चाहता हूँ. இந்த மத்தியான காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச मैं इन விரும்புகிறேன். दोनों घटना को इसलिए लाता हूँ, நான் இந்த 2 சம்பவங்களை எனவே தான் கொண்டு வரேன். थोड़ा ध्यान से सुनिएगा. கொஞ்சம் கவனமா கேளுங்க. एक और बात को भी मैं आपको दिखाने के लिए चाहता हूँ. இன்னொரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க जब விரும்புகிறேன். लोग कनान के नजदीक पहुंचे, எப்பொழுது ஜனங்கள் கானானுக்கு சமீபத்திலே வந்தார்களோ, एक और अटैक वहां के जवानों के ऊपर, बच्चों के ऊपर हो रहा है. அங்கே பிள்ளைகள் மேலையும் வாலிபர்கள் மேலையும் ஒரு பெரிய தாக்குதல் அங்கே வருகிறது. बिलेयाम के चलते, பிலேயாமின் மூலமாக बालाम ने उनको सलाह देने के चलते बाराक ने अपने लड़कियों को उनके पास भेजा. அங்கே பாலாக் தன்னுடைய பெண் பிள்ளைகளை அவர்களுக்குள்ளே அனுப்புகிறான். उनको वेश्यागामी में वो ढकेल रहा है. வேசித்தனத்திற்குள்ளாக அவர்களை உட்படுத்தும்படியாக. अब उस अध्याय का पढ़िए 25 अध्याय को. நீங்க எண்ணாகமம் 25வது அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா, Again the young people and the children are the target. அங்கேயும் பிள்ளைகளும் வாலிபர்களுமே அங்கே டார்கெட் उनको செய்யப்படுகிறார்கள். पाप में धकेल के, அங்கே பாவத்திலே அவர்களை அமிழ்த்து, अशुद्धता में धकेल के, அசுத்தங்களிலே அவர்களை கொண்டு வந்து, उनको खत्म करना शैतान को उपाय रह गया. அங்கே அவர்களை முற்றிலும் அழிப்பதற்கான காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. फिर आप देखिएगा, மீண்டும் நீங்கள் பாப்பீங்கன்னா, एक बात को मैं दिखाने के लिए चाहता நான் हूँ. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். गिनती की किताब எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32 अध्याय
32 अध्याय 32 32வது அதிகாரம் 32 को थोड़ा मेरे साथ खोलिएगा 32வது அதிகாரத்தை கொஞ்சம் वहां திருப்புங்க. मूसा के पास लोग आके कहते हैं அங்கே மோசேயின் இடத்துல வந்து ஜனங்கள் சொல்லுறாங்க, हमारे लोगों को यहाँ रहने दो, இங்க நம்முடைய ஜனங்களை இங்கேயே இருக்க விடுங்க, हमारे परिवार को यहाँ रहने दो, நம்முடைய குடும்பங்களை இங்கேயே இருக்க விடுங்க, हम वहां नहीं जाएंगे, நாங்க அங்க போக வேண்டிய இடத்துக்கு போக விரும்பல, हमको ये अच्छा लग रहा இந்த है, இடமே நல்லா இருக்குது, इस जगह में हम लोग सुविधा के साथ रह सकते இங்க हैं। நாங்க நம்ம வசதியோடு கூட இருக்கலாம். वहां पर मूसा से वे विनती कर रहे थे, அவங்க மோசேயின் இடத்துல அங்க விண்ணப்பம் செய்கிறார்கள், बार बार एक शब्द को कहते हैं திரும்ப திரும்ப இந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். और पढ़िएगा 32 अध्याय का 24 पद, எண்ணாகமம் 32:24 24वां पद 24, पहले 16 पढ़िएगा फिर 24 को पढ़िएगा। 16வது வசனத்தை முதலாவதாக படித்து அதற்கு பிற்பாடு 24வது வசனத்தை वे कहते हैं बाल बच्चों के लिए चिंता को दिखाते हैं, अपने बाल बच्चों के लिए यही नगर बसाएंगे। அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். 24वां पद को देखिएगा, 24 பாருங்க. बच्चों के लिए, பிள்ளைகளுக்காக. 17 का देखिए, 17 பாருங்க, बच्चों के लिए। பிள்ளைகளுக்காக. लगातार यहां पर द अटैक इज ऑन चिल्ड्रन चिल्ड्रन चिल्ड्रन। यहाँ भी बच्चों के ऊपर ही बार 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 निशाना लगाया जा रहा है. इस सुबह के समय मैं आपको बतलाने के लिए चाहता இந்த हूं, காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், हम अपने आंखों से जो देख रहे हैं इससे बढ़कर बच्चे सामने करने पर है। நாம் கண்களினாலே பார்க்கிற காரியங்களை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகள் வரும் நாட்களிலே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். God wants to turn your attention towards the coming generation more than anything else now. आपके ध्यान को परमेश्वर आने वाला पीढ़ी के ऊपर लगाने के लिए चाहता है. The next generation is going to face more and more and more darkness than us. अगला पीढ़ी जो है, पीढ़ी के लोग हमसे ज्यादा अंधकार की बातों को सामना करने वाले हैं. क्योंकि वायदा जितना निकट आ रहा है வாக்குத்தத்தம் எவ்வளவு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது, उतना ही उपद्रव और क्लेश बढ़ता है, அவ்வளவு அதிகமாய் துன்பங்களும் கடுமையான காரியங்களும் உண்டாகும், उतना ही वो अंधकार बढ़ता है, அவ்வளவு அதிகமாய் அந்தகாரம் उतना உண்டாகும், ही तकलीफें बढ़ता है। அவ்வளவு அதிகமாய் துன்பங்களும் உண்டாகும். अगर हमारे बच्चों को हम प्रभु में छिपाने के लिए कोशिश नहीं करते हैं, उस पंखों के तले में उनको बचाने के लिए कोशिश नहीं करते हैं, हम भारी नुकसान को सहेंगे. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் கொண்டு வருவதிலே நாம் தவறி விடுவோமே ஆனால் மிக பெரிதான இழப்புகளை சந்திக்க வேண்டியதா मैं இருக்கும். इस वक्त में कालेब और यहोशू को याद करता हूँ. நான் யோசுவாவையும் காலேபையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். मेरी बात को थोड़ा ध्यान से என்னுடைய सुनिए. காரியங்களை கொஞ்சம் கவனியுங்கள். कालेब उस समय पैदा हुआ है. காலேப் அந்த நாட்களிலே அவன் பிறந்தவன். मूसा जब मिस्र देश में से निकल के मिदान देश में चला आया था, இங்கே மோசே எகிப்து தேசத்திலிருந்து மீதியானுடைய தேசத்திற்கு போகிற நேரத்தில் भाग रहा था, அவன் தப்பி தன்னை ஓடிக்கொண்டிருந்தான். उस समय मेरे विचार के अनुसार कालेब का उम्र केवल 5 रहा. அப்பொழுது என்னுடைய அறிவின்படி காலேபனுடைய வயது 5. बस 5 साल का. 5 வயதினுடையவனாய் இருந்தான். 5 साल का उम्र वाला बच्चा है. 5 வயசு பையன். जब वो कानान में पहुंचा उसका 85 उम्र करके लिखा है. கானானிலே அவன் அங்கே சேர்ந்த பொழுது அவனுக்கு வயது 85. और 10 साल 40 साल जंगल में बिताया था. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே செலவழித்தான். 85 से 40 कट जाएगा 45 है. 85ல 40 கழித்தா 45. और वो कानान में पहुंच के 10 साल के बाद कहता है मुझे पहाड़ी देश को दीजिएगा. கானானுக்குள் பிரவேசித்து 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சொல்றான் மலை தேசத்தை எனக்கு தாரு. 5 साल का था. 5 வயது பையனா இருந்தான். और जब मूसा निकल रहा था, மோசே போன பொழுது 30 साल तक लगभग वहां पर वो मिस्र देश में रहा. 30 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் இருந்தார். लेकिन 5वां साल से
ஐந்தாவது வயசுல இருந்து उसके माँ बाप के बारे में मैं नहीं जानता हूँ, அவருடைய தாய் தகப்பன் அவர்களை குறித்து எனக்கு उनके தெரியாது. बारे में ज्यादा जानकारी नहीं दिया गया है, அவருடைய பெற்றோரை குறித்ததான காரியங்கள் எழுதப்படவில்லை. लेकिन इसके अंदर परमेश्वर ने उस बात को लाने के लिए उनके माँ बाप को इस्तेमाल किया है. ஆண்டவர் அவருடைய பெற்றோரை உபயோகப்படுத்தினார் இவனுக்குள்ளே சரியான காரியங்களை போடுவதில். वायदा किया हुआ देश मेरे ही रहेगा, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எனக்குரியது. वायदा किया हुआ देश मेरा ही रहेगा. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசம் எனக்குரியது. रास्ता पर मैं कठिनाई को देखूंगा, நான் என்னுடைய பாதைகளில் எல்லாம் கடினத்தை நான் ஒரு मिस्र எதிர்கொள்ளலாம். देश में उपद्रव को सहेगा, நான் எகிப்து தேசத்திலே உபத்திரவங்களை சந்திக்கலாம். लाल समुद्र को पार होते देखूंगा, நான் சிவந்த சமுத்திரத்தை எதிர்கொள்ளலாம். जंगल में मैं हमेशा हमेशा तकलीफ में रहूंगा, நான் வனாந்தரங்களிலே கடுமையான பிரயாணங்களில் இருக்கலாம். मेरे साथी लोगों के मृत्यु होते रहेगी, என்னோடு கூட பிரயாணப்பட்டவர்களுடைய மரணங்கள் நிகழலாம். मैं राक्षसों को देखूंगा, நான் ராட்சதர்களை பார்க்கலாம். मैं अपने लोगों को बलवा करते देखूंगा, நான் என்னுடைய ஜனங்கள் முறுமுறுப்பதையும் முரட்டாட்டம் செய்வதையும் பார்க்கலாம். मेरे लोग वहां पर डेर किए गए उसको देखूंगा, என்னுடைய உடன் வந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவதை பார்க்கலாம். परंतु ஆனால் मेरा वायदा पूरा रहेगा. என்னுடைய வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் நிறைவேறும். Faith grounded by the parents was strong enough to keep him alive. उनका विश्वास जो प्रभु पर और उसके वायदा पर है, उसके माँ बाप ने उसको इतना जबरदस्ती करके लगा के रखा, उसको कोई तकलीफ हिला नहीं सका. அவனுடைய விசுவாசமானது அவருடைய பெற்றோரினாலே கற்றுக் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலே அவ்வளவாய் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு சூழ்நிலையும் அசைக்க முடியவில்லை. आज सवेरे आपके लिए मेरे लिए एक शुद्धौती है, இந்த காலை வேளையிலே நம் முன்பதாக கர்த்தருடைய हमारे காரியம் लिए இருக்கிறது. दिया हुआ वायदा पूरा होगा, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். हमारे बच्चों के लिए दिया हुआ वायदा पूरा होगा. நம்முடைய பிள்ளைகளுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். लेकिन उनके ऊपर परमेश्वर के ऊपर भरोसा रखने की बातों पर जड़ लगाना मेरा और आपका काम है. ஆண்டவர் மேல நம்முடைய முழு விசுவாசத்தையும் வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. आपका वायदा नजदीक आते आते उपद्रव और क्लेश बढ़ सकता है. உங்களுடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறக்கூடிய சமீபித்த நாட்களில் வர வர உபத்திரவங்களும் காரிருளும் அதிகமாக முடியும். परंतु ஆனால் परंतु ஆனால் परंतु ஆனால் वो हमें हिलाना न पाए. ஆனால் அவைகள் நம்மை அசைக்க கூடாது. मेरे पैर के तकलीफ के चलते मैं लंबा करके नहीं बोलने के लिए चाहता हूँ, என்னுடைய கால்களில் இருக்கிற அந்த பலவீனத்தினாலே நான் அதிகமாய் நான் பேச விரும்பவில்லை. परंतु मैं आपको याद दिलाने के लिए நான் चाहता உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். हूँ. We have got a greater responsibility for the children, those who are committed to us. हमारे पास बहुत बड़ा जिम्मेदारी है हमारे हाथों में दिया हुआ बच्चों के ऊपर ध्यान देने के लिए. हमारे बच्चे हो या अन्य बातें हो, நம்முடைய சொந்த பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம். somehow God wants to impress you so that your focus and your attention is more on the coming generation. इसलिए परमेश्वर बारंबार हमारे अंदर में इन विचारों को डाल रहे हैं क्योंकि आने वाले जो पीढ़ी के ऊपर हम ध्यान दें. इब्राहिम का दिया हुआ वायदा पूरा होने के समय आते ही बातें पूरी तरह से कठिनाई के ओर चल रहा. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் நிறைவேறுகிற காலம் நெருங்கும் பொழுது சூழ்நிலைகள் கடினமாய் மாறுகிறது. आपने कोविड-19 को देखा, ஒருவேளை நீங்கள் கோவிட்-19 பார்த்திருக்கலாம். ये शायद आपको छूया नहीं, இது உங்களுக்கு பாதிக்கல. लेकिन आने वाले दिनों में आने वाली आफतियां ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடியதான ஆபத்துகள் और नजदीक में आने वाली 2 आफतियां சமீப கொஞ்ச நாட்களுக்குள்ளாக இன்னும் வரக்கூடிய 2 ஆபத்துகள் बहुत भारी है. ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. इसके लिए हम और हमारे संतानों को तैयार रखें. நம்மையும் நம்முடைய जनरेशனை நாம் ஆயத்தமாய் வைக்க வேண்டும். I am not trying to threaten you, no. मैं आपको डराने के लिए नहीं चाहता हूँ, உங்களை நான் பயங்காட்டுவதற்காக விரும்பல. मैं डराने के लिए नहीं चाहता உங்களை हूँ, பயங்காட்டுறதுக்காக விரும்பல. परंतु ये बात सही है. ஆனா இது உண்மை. I want to deliver this, that's why I took this time. मैं इसको देने के लिए चाहा, इसलिए मैं आपके सामने ला रहा हूँ. நான் இந்த செய்தியை சொல்றதுக்காக உங்க முன்பாக நிற்கிறேன். मैं आपसे विनती करूंगा, நான் உங்களிடத்தை வேண்டிக் கொள்வேன். खड़े हो जाएंगे. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். हे प्रभु, आपत्ति को देख के हम घबराना ना पाए. ஆண்டவரே, நாங்கள் ஆபத்துக்களை பார்த்து நாங்கள் கலங்கி போயிடக்கூடாது. शत्रु का काम को देख के हम घबराना ना पाए. நாங்கள் சத்துருடைய காரியங்களை பார்த்து நாங்கள் கலங்கிட वो கூடாது. अपना कार्य करे, लेकिन तू अपना कार्य करता है. அவன் அவனுடைய வேலை செய்றான், ஆனால் நீர் ஆண்டவரே உம்முடைய வேலை செய்கிறீர். होने के चलते हम परमेश्वर के कार्य में लगे रहेंगे. நாங்கள் இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால உம்முடைய வேலையிலே தொடர்ந்து நிற்போம். आने वाले पीढ़ी के लिए जो जिम्मेदारियां उसको अपनाते हुए हम आगे बढ़ेंगे.
நாம் வரக்கூடிய அந்த தலைமுறைக்கென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கையில் எடுத்து நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம். आने वाले पीढ़ी को बचाने के लिए जो जिम्मेदारियां हमें दिया गया उसको संपूर्ण तरह से पहचान के आगे बढ़ने की शक्ति हमें मिलने पाए. ஆண்டவரே, வரக்கூடிய சந்ததிகளுக்கென்று எங்களுக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கையில் எடுத்து நாங்கள் தொடர்ச்சியாய் நாங்கள் முன்னேற விரும்புகிறோம். उसको पूरा करने की ताकत हमें मिलने पाए. அவைகளை முற்றிலும் நிறைவேற்றுவதற்கான வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. कई बातें कालेब के जीवन में चले आया लेकिन वो उसको कुछ भी हिला नहीं सका. காலேபுடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்த போதிலும் அவைகள் அவனுடைய விசுவாசத்தையோ காரியங்களை அசைக்க முடியவில்லை. क्योंकि लिखा है उसके ऊपर एक विशेष आत्मा पाया जाता था. ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். उस विशेष आत्मा में अभिषेक करने पाए. அப்படிப்பட்ட வேறே ஆவியினாலே ஆண்டவர் நம்மை அபிஷேகிப்பாராக. अन्य लोगों से भिन्न आत्मा में समा हमारे ऊपर समाये जाने पाए. மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமான ஆவியானவரினாலே ஆண்டவர் நம்மை அபிஷேகிப்பாராக. एक अभिषेक हमारे ऊपर हमारे लोगों के ऊपर उतरने पाए. அப்படிப்பட்ட அபிஷேகம் நம்முடைய ஜனங்களின் மேல ஊற்றப்படுவதாக. न केवल हमारे ऊपर हमारे पूरे दल के ऊपर भी उंडेले जाएं. நம்ம மேல மாத்திரமல்ல, நம்முடைய முழு குழுவின் மேலே ஆண்டவர் ஊற்றுவாராக. प्रभु सहायता करने पाए. ஆண்டவர் கிருபை செய்வாராக. हालेलुया हालेलुया. आने वाले खतरे के समझने की शक्ति हमें मिलने पाए. வரக்கூடிய நாட்களில் இருக்கிற ஆபத்துகளை எதிர்கொள்ளக்கூடியதான வல்லமை நமக்கு உண்டாவதாக. यीशु मसीह के नाम से मांगते हैं. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. आमीन. गॉड ब्लेस यू. परमेश्वर आपको आशीष दे.